சிவகங்கையில் தினசரி சந்தை வளாகத்தில் 3.5 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள கடைகளை ஏலம் எடுக்க வியாபாரிகள் முன்வராத நிலையில் நகராட்சிக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தர் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சுந்தர், இந்த செய்தி தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கோடிக்கணக்கில் கட்டிடம் கட்டப்பட்டு காட்சி பொருளான ஒரு அவல நிலை தான் சிவகங்கையோட தினசரி மார்க்கெட்டோட நிலைமை. சிவகங்கை நகராட்சிக்கு உட்பட்ட 27 வார்டுகளில் 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்துவராக அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு சிவகங்கை நகரோட முக்கிய பகுதியில் இருக்கிற நேரு பஜார் பகுதியில் பலசரக்கு, காய்கறிகள், மீன், இறைச்சிகள் வாங்குறதுக்கு தினசரி 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இங்கே வந்து போகிறாங்க. அப்படிப்பட்ட மக்கள் இதோட கூட்ட நெரிசலை தவிர்க்கிறதுக்காக சிவகங்கை நகராட்சி சார்பில் 3,49,00,000 ரூபா மதிப்பீட்டில் சுமார் 90 கடைகள் கட்டப்பட்டுச்சு. ஆனால் ஏல வைப்பு தொகை அதிகமாக இருக்கிறதாலையும் கடைகளோட சைஸ் பிரச்சனையாக இருக்குன்றதால மக்கள் யாருமே ஏலம் எடுக்கிறதுக்கு முன் வரலை. இது மட்டும் இல்லாமல் இப்பகுதியில் குப்பைகளும் துர்நாற்றமும் சுகாதார சீர்கேட்டில் சிக்கி தவிக்கிறாங்க. இதை பற்றி இங்கே இருக்கிற வியாபாரி அப்துல் ரசீதிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். சிவகங்கை நகரோடைய மையப்பகுதியில் நேரு பஜார் பகுதியில் தினசரி மார்க்கெட் அமைஞ்சிருக்கு. இங்கே தினசரி காய்கறிக்கு வாங்குறதுக்கு, இறைச்சி வாங்குறதுக்கு, மீன் வாங்குறதுக்கு பொதுமக்களாகிய சிவகங்கை மற்றும் சுற்றுப்பட்ட பகுதியில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் போயிட்டு இருக்காங்க. ஆனால் சிவகங்கை நகராட்சி சார்பாக இந்த கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு கட்டப்பட்ட கட்டிடம் மக்களுக்கு பயன்பாட்டுக்கு போதுமான அளவு கிடையவே கிடையாது. என்ன காரணம் கேட்டேன், உள்ளே வரக்கூடிய பொதுமக்கள் உள்ளே வாங்கி செல்ற அளவுக்கு கூட வசதியும் கிடையாது. அது போக அந்த பயன்படுத்தக்கூடிய வியாபாரிகளுக்கு கடையோட சைஸ் 10 கட்டுன்ற அளவில் இருக்குது. அந்த 10 கட்டுன்ற அளவில் பொதுமக்கள் வரக்கூடிய பொதுமக்கள் வர முடியாது. வியாபாரிகள் நாங்களும் சிரமத்துக்குள்ளாயிருக்கோம். ஏழைகளோட அந்த நகராட்சி கட்டடத்துக்கு ஒரு கடைக்கு ஏழைகளோட வைப்பு நிதியாக 1 லட்ச ரூபா இருக்காங்க. கடந்த 3 தடவை ஏலம் விட்டுருக்காங்க. 5க்கும் 10க்கும் இங்கே கிடைக்கக்கூடிய ஆதாயத்தில் 1 லட்ச ரூபா ஏழை வைப்பு நிதியாக எப்படி நாங்கள் செலுத்த முடியும்? இதை கருத்தில் கொண்டு நகராட்சி நிர்வாகம் இந்த கட்டடத்தை சரி செய்து சீர் செய்து பொதுமக்களோட நலன் கருதி உடனடியாக ஏழை வைப்பு நிதி தொகையிலையும் சரி, பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய பகுதியிலும் சரி இந்த கட்டடத்தை மாற்றி அமைக்கணும்னு கோரிக்கையாக வச்சுக்கிறோம். இது போக தினசரி வரக்கூடிய பொதுமக்களுக்கு இந்த பகுதியில் உள்ள நுழையும் போதே பார்த்தீங்கன்னா குப்பை கூலங்களாக காட்சி அளிக்குது. குப்பைகள் தூய்மை பணியாளர்கள் அல்றதும் கிடையாது. அந்த மேஸ்திரியும் சரி யாருமே வர்றதும் கிடையாது. இதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆடு இறைச்சியில் ஆடு அறுக்கக்கூடிய பகுதியில் தண்ணி வசதி கிடையாது. மீனுக்கு சுத்தம் பண்ணுறதுக்கு பகுதி கிடையாது. சின்டெக்ஸ் டேங்குன்னு ஒரு பகுதியில் இந்த அளவுக்கு பேருக்கு தான் இருக்குது. பல நாட்களாக பல வருஷம் ஆச்சுங்க, தண்ணியே வரல. அது போக பொதுமக்களுக்கு வரக்கூடிய மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய பொதுமக்கள் பயன்படுத்துகிற கழிப்பறை இருக்குது. கழிப்பறை பல நாளாக பூட்டப்பட்டிருக்கு. இந்த அவல நிலையை போக்குறதுக்கு பொதுமக்களை நாங்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கு கோரிக்கையாக வச்சுக்கிறோம். பொதுமக்களோட நலன் கருதி இந்த நகராட்சி கட்டிடத்தையும் மீள ஆய்வுப்பதிவு செய்ய வேண்டும். அது போக இந்த குப்பையை இருக்கக்கூடிய குப்பைகளை சீர்க்கணும். மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்கணும் கோரிக்கை வச்சுக்கிறோம். காய்கறி வாங்குபவர்களுக்கு காய்ச்சல் இலவச பொருளை சுகாதார சீர்கேட்டில் சிக்கி தவிக்கின்ற இந்த தினசரி மார்க்கெட்டை மக்கள் பயன்பாட்டுக்கு கூடிய விரைவில் கொண்டு வரணுன்றது வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களோட கருத்தாக இருக்குது. தந்தி டிவி செய்திகளுக்காக சிவகங்கையிலிருந்து சுந்தர். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.